ஜெபம். கிருபை நிறைந்த என் அன்பு தகப்பனே, உம்முடைய சமூகத்தை தேடி வருகிறவர்களை நீர் புறம்பே தள்ளுவதில்லை சுவாமி. கடந்த மாதம் முழுவதும் நீர் கண்ணின் மணி போல பாதுகாத்தீர் ஏசப்பா. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஏசப்பா. உம்முடைய சமூகத்தில் நிற்கிறோம் அப்பா. ஆவியானவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு நீர் பதில் கொடுக்கிற தேவன் அப்பா. உம்முடைய வசனத்தை தியானிக்க கொடுத்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசு சுவாமி. டிவியில் பேசுகிற என்னை மறைத்து நீங்கள் பேசுங்கப்பா. எல்லா துதி கன மகிமை உமக்கை செலுத்துகிறேன் இயேசுவின் நாமத்தினால். ஆமேன் ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். ஜேடிகே டிவி அனைவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரங்கள். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. மாணிக்க தேரோடு காணிக்கை வந்தாலும் உமக்கது ஈடாகுமா. உலகமே வந்தாலும் உறவுகள் நின்றாலும் உமக்கது ஈடாகுமா. உமக்கது ஈடாகுமா. நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. ஊரெல்லாம் உறவெல்லாம் உயிர் கொள்ள பெயரெல்லாம் நாமம் சொல்ல சொல்ல பாரெல்லாம் வாழ்கின்ற படைப்புகள் எல்லாமே நாமம் பொல்ல சொல்ல. இசையா நாமம் சொல்ல சொல்ல என் நெஞ்சம் மகிழுதையா. என் வாழ்வில் மெல்ல மெல்ல உன் இன்பம் பெருகுதையா. கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. கர்த்தாவே சொல்லும் அடியேன் கேட்கிறேன். நாம் என்று பார்க்க போகிற செய்தி, நம் சுக வாழ்வு சீக்கிரத்தில் தொழிற்கும். இந்த உலகத்தில் பலவிதமான சூழ்நிலை மற்றும் காலநிலைகள், உணவு நிமித்தம் பலவிதமான வியாதிகளும் பலவீனங்களும் கொள்ளை நோயிலும் இருந்து வேதனைகளும் வருகிறது. உண்மைதான். ஆனாலும் நம்மை சுகமாக்கி பலப்படுத்துகிற தேவன் நம்மோடு இருக்கிறார் என்பதும் உண்மையிலே. இந்த சுகம் அளிக்கும் தேவனை நாம் ஆராதிக்கும் பொழுது, சார்ந்து கொள்ளும் பொழுது, அவர் நமது சகல வியாதிகளையும் பலவீனங்களையும் மாற்றி நமக்கு பரிபூரண சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் தருவார். இதோ நான் அவர்களுக்கு சவிக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்கிறார். நம்முடைய பலவீனம் வருகிறது என்றால் பொதுவாகவே வியாதிகள் பலவீனங்கள் வருவதற்கு சில காரணங்கள் சொல்ல முடியாவிட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தைகளின் அடிப்படையிலேயும் பொதுவான கருத்துகளாலும் நாம் தெரிந்து கொள்ள முடியும். அநேக நேரங்களில் கவலை, எதிர்காலத்தை குறித்த பயம் நமக்கு பலவீனங்களை கொண்டு வந்து விடுகிறது என்று வேதம் சொல்லுகிறது. மனுஷனுடைய இருதயத்திலுள்ள கவலை அதை ஒடுக்கும், நல் வார்த்தையோ அதை மகிழ்ச்சியாக்கும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தில் நாம் பார்க்கிறோம், காலை மன மகிழ்ச்சி
முக மலர்ச்சியை தரும். கவலை, துக்கம், பயம் நமக்குள் வரும்பொழுது இருதயம் சோர்ந்து போய் விடுகிறது. இருதயம் சோர்வினால் தாக்கப்படும் பொழுது மன அழுத்தம், சர்க்கரை வியாதி, அஜீரணம் போன்ற வியாதிகளை கொண்டு வருகிறது. இது தொடர்ந்து இருதயம், சிறுநீரகம், ஈரல், மூளை போன்ற உள் உறுப்புகள் பாதிக்கப்பட்டு விடுகிறது. எனவே பிரியமானவர்களே, நாம் கவலைப்படுவதை, பயப்படுவதை முதலாவது நிறுத்த வேண்டும். ஆனால் நமக்குள்ளே ஒரு கேள்வி வரும். எப்படி என்றால், இதற்கும் நம் வேதத்தில் தெளிவான விளக்கம் உள்ளது. நாம் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து நம் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களையும் நம் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளாக காத்து கொள்ளும். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார். நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார். அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். 1 பேதுரு 5:7. பாவத்தினால் அநேக நேரங்களில் நாம் பாவம் செய்யும் பொழுது வியாதிகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. ஏனென்றால் பாவத்துக்குரிய தண்டனையான மரணத்துக்கு ஏதுவான வியாதிகளும் வருகிறது. சில சமயம் பாவம் செய்வதினால் ஏற்படும் குற்ற உணர்ச்சிகள் கூட நமக்குள்ளே மன அழுத்தத்தை ஏற்படுத்தி விடுவதால் பல விதமான வியாதிகள் வந்து விடுகிறது. சில நேரங்களில் பெற்றோர் செய்த பாவம் பிள்ளைகளுக்கு சாபமாய் முடிந்து வியாதிகள் வருகிறது. தாவீது ராஜா செய்த பாவத்தினால் பிள்ளைகள் வியாதிப்பட்டது என நாம் வேதத்தில் பார்க்கிறோம். நம் பாவங்களையும் வியாதிகளையும் சிலுவையிலே தேவன் சுமர்ந்து கொண்டார். ஆகவே அந்த சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது பாவத்தில் இருந்து விடுதலையும் சாபத்தில் இருந்து விடுதலையும் உண்டு. மேலும் சிலுவையில் அவர் பட்ட காயங்கள், தழும்புகளால் நாம் சுகமாகுகிறோம். அவருடைய தழும்புகளால் சுகமாகுகிறோம். ஏசாயா 53:5 எனவே இயேசு சிலுவையில் இரத்தம் சிந்தின இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது, நம் பாவங்களை அறிக்கை செய்யும் பொழுது அன்று சுகத்தையும் விடுதலையும் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசு மனுஷனையோ மனுஷியையோ பிடித்து அலக்களிக்கும் பொழுது அவர்களுடைய சரீரத்தில் பலவீனம் வந்து விடுகிறது. ஆண்டவர் வாழ்ந்த நாட்களிலும் ஜெப ஆலயத்தில் 18 வருடமாக பிசாசின் பிடியினால் சிக்கி நிமிர விடாதபடி கூனியாய் இருந்த ஒரு பெண் இருந்தாள். இயேசு அவளை பார்த்தவுடனே அவளுக்குள்ளே அவளை வேதனைப்படுத்தி கட்டி வைத்திருந்த பலவீனப்படுத்தும் ஆவியை கண்டுபிடித்து விட்டார். அந்த ஆவியை வெளியே இயேசு துரத்தினவுடனே அவள் பலவீனம் மாறி நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பிரியமானவர்களே, பலவானை முந்தி கட்டினால் ஒழிய பலவானுடைய வீட்டிற்குள் ஒருவன் புகுந்து அவன் உடைமைகளை எப்படி கொள்ளையிடக்கூடும்? கட்டினாலே ஆகில் அவன் வீட்டை கொள்ளையிடலாம். எனவே பிசாசை கட்டி துரத்தி விசுவாசத்தோடு ஜெபித்தாலே அவன் நம்மிடம் இருந்து திருடி வைத்திருந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமானவர்களே, இளம் வயதில் இருந்த பலன் என்று இருக்கிறதா என்றால் இல்லை. ஏனென்றால் பல வருடங்களாக வேலை பார்த்து எந்திரம் மிஷின் போல பழுதாய் போக வாய்ப்பு உண்டு என்பது போல பல வருடங்களாக ஓடி ஓடி உழைத்தால் மூட்டு தேய்மானம், கழுத்து வலி, கை கால் வலி, கண் பார்வை குறைதல், கேட்கும் திறன் குறைதல், பற்களில் பாதிப்பு மற்றும் உள் உறுப்புகள் பலவீனம் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகம். ஆனால் அநேகர் இந்த பலவீனங்களை பற்றியே பேசி வருத்தப்பட்டு கொண்டே இருந்தால் இன்னும் பலகீனம் அதிகமாகிவிடுமே தவிர குறைவதற்கு வாய்ப்பு
குறைவு. அதே வேளையில் வேத வசனங்களை வாசித்து தியானிக்கும் போது, கர்த்தருக்குள் காத்திருந்து ஜெபிக்கும் பொழுது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது ஒரு புதிய பலனை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அவர்கள் முதிர் வயதிலும் கனி தந்து புஷ்டியாயும் பசுமையாயும் இருப்பார்கள். சத்தான ஆகாரங்கள் நம் சரீரத்திற்கு பலனை கொண்டு வரும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அப்படியானால் சத்து குறைவாக காணப்பட்டால் அதன் நிமித்தம் உடலில் பலகீனம் வருவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. எனவே பிரியமானவர்களை, சத்தான உணவுகளை சாப்பிடுங்கள், எதையுமே அளவாக சாப்பிடுங்கள். இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது அது நமது உடலுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். லாசரு வியாதியாய் இருந்தபோது ஆண்டவர் பின்னும் தாமதத்திற்கான காரணம் தேவ நாமம் மகிமைப்படவே. அநேக வியாதிகள் வரும் பொழுது ஆண்டவரை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விடுதலையை தருவார். இதை கேட்கிற காண்கிற யாவரும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். நமக்கு ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்றால், சில சமயங்களில் வியாதி பலகீனங்கள் வருகிறது தேவ நாமம் மகிமைப்படவே. லாசரு வியாதியாய் இருந்தபோது ஆண்டவர் பின்னும் தாமதத்திற்காக காரணம் தேவ நாமம் மகிமைப்படவே. அநேக வியாதிகள் வரும் பொழுது ஆண்டவரை நாம் பிடித்து கொள்ளும் பொழுது கர்த்தர் ஜெபத்திற்கு பதில் கொடுத்து விடுதலையை தருவார். இதை கேட்கிற காண்கிற யாவரும் தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள். இந்த சாட்சியை கேட்கிற யாவரும் தேவனை மகிமைப்படுத்துவார்கள். அதற்கான ஒரு சிலர் வாழ்வில் இப்படிப்பட்ட பலவீனங்களை தேவன் அனுமதிக்கிறார். பவுல் வாழ்விலும் ஒரு பலகீனம் காணப்பட்ட போது ஆண்டவர் அந்த பலவீனத்திலே தேவ கிருபை விளங்கும்படி செய்து அவர் மூலமாய் தேவ நாமத்தை மகிமைப்படுத்தினார். என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்தில் என் பலம் பூரணமாய் விளங்கும் என்கிறார். ஆகையால் கிறிஸ்துவின் வல்லமை நம் மேல் தங்கும்படி நம் பலவீனங்களை குறித்து நாம் மிகவும் சந்தோஷமாய் மேன்மை பாராட்ட வேண்டும். இப்படி நாம் பலவீனமாய் இருக்கும் போதே பலமுள்ளவளாய் இருக்கிறேன் என்று நாம் சொல்லும் பொழுது தேவன் இன்றும் ஜீவிக்கிறார். நம் பலகீனம் வியாதிகள் வழியாக நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார். நமது வாழ்விலும் அற்புதம் நடக்கும். நம் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். இப்படிப்பட்ட பலகீனங்கள் நம்மை பூரணராக்கி பரலோகத்தில் கொண்டு போய் சேர்க்கிறது. ஏனென்றால் பாடுகள் பலவீனங்கள் வழியாய் நாம் போகும் பொழுது நம் குற்றங்கள் பாவ அறிக்கை செய்து என்னை பலப்படுத்தும் ஐயா என நாம் ஜெபிப்போம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பரிசுத்தப்படுத்தி நம்மை பூரணப்படுத்துகிற தேவனாய் இருக்கிறார். அநேக பரிசுத்தவான்கள் ஊழியர்கள் நம் பலவீனங்களை ஆண்டவரை முறுமுறுப்பது இல்லை, மாறாக என்னை உம் ராஜ்யத்திற்கு தகுதிப்படுத்தும், பரிசுத்தமாக்கும் என ஜெபிப்பார்கள். அப்பொழுது அவர்களை பூரணப்படுத்துகிறார். நாம் அநேக உத்திரங்களின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டுமென்று சொன்னார்கள். இது நிமித்தம் நாம் மகிமையின் மேல் மகிமை அடைந்து தேவனோடு வாழ பாக்கியம் பெறுவோம். மேலும் காணப்படுகிறவைகளை அல்ல, காணப்படாதவைகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரத்தில் நீங்கும் இந்த லேசான நம்முடைய உபத்திரவம் மிகவும் அதிகமாக நித்திய கன மகிமையை உண்டாக்குகிறது. பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்தில் இருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். கர்த்தருடைய வருகைக்கு முன் கொள்ளை நோய்களும் அதன் நிமித்தம் பஞ்சங்களும் உண்டாகும் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். இந்த நாட்களிலும் கூட கொரோனா என்ற கொள்ளை நோயினால் எவ்வளவு பாதிப்பு, எத்தனை உயிர்கள் பலியாகிவிட்டது, எவ்வளவு பேர் கஷ்டப்பட்டு இருக்கிறார்கள். இன்னும் அது தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் அதன் நிமித்தம் வந்த பொருளாதார பிரச்சனையினாலும் மருத்துவமனைக்கு போக முடியாத சூழ்நிலையினால் பல்வேறு
பலவீனங்கள் நிமித்தம் கஷ்டப்பட்ட மக்கள் ஏராளம். இந்த சூழ்நிலையை நாம் அறிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம், நம் ஆண்டவரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. ஆகவே பயப்படாமல் அவரை எதிர்கொள்ள ஆயத்தமாகுங்கள். மற்ற ஜனங்களையும் ஆயத்தப்படுத்துங்கள். அதற்காக விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆகையால் இனி சம்பவிக்கப் போகிற இவைகளுக்கெல்லாம் நாம் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். பலனை பெற்றுக்கொள்வது எப்படி என்றால், நம் சரீரத்தில் வியாதிகள், பலவீனங்கள் வருவதற்கு சில காரணங்களை தெளிவாக அறிந்து கொள்ளுவோம். இப்பொழுது நம் பலனை, சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான சில வழிகளை அறிந்து கொள்ளலாம். உண்மையாகவே இந்த செய்தி நம் வாழ்க்கைக்கு பிரயோஜனமாய் இருக்கும் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கும் பொழுது நம் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருங்கள். மன மகிழ்ச்சி நல்ல ஔஷதம். முறிந்த ஆவியோ எலும்புகளை உலர பண்ணும். பிரியமானவர்களே, நாம் மன மகிழ்ச்சியாய் இருக்கும் பொழுது நம் இருதயம் சரீரத்தில் உள்ள பலனை உண்டாகும். ஔஷதம் என்று சொல்லும் பொழுது அது மருந்து சான்று என்று அர்த்தம். மன மகிழ்ச்சியினால் நம் சரீரத்தில் ஒரு புதிய பலன் உண்டாகும் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. உதாரணமாக, ஏதாவது ஒரு நல்ல காரியம் நம் வீட்டில் நடந்தாலோ அல்லது நல்ல செய்தியை கேட்டாலோ நம் இருதயம் மட்டுமல்ல, நம் சரீரத்திலும் ஒரு பெரிய மாற்றத்தை காண்கிறோம். அதுபோல நம் வேதனையாக இருக்கிற சந்தர்ப்பங்கள் வரும் பொழுது கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணிவிட்டு அவருக்குள் சந்தோஷமாய் இருக்க வேண்டும். பிலிப்பியருக்கு பவுல் எழுதும் பொழுது சந்தோஷமாய் இருங்கள் என்று பல முறை சொல்லுகிறார். ஆனால் அவர் சிறையிலே அடைக்கப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்படி எழுதுகிறார். ஆகவே எப்படிப்பட்ட சூழ்நிலையாய் இருந்தாலும், பலவீனமாய் இருந்தாலும், கர்த்தர் மேல் பாரத்தை வைத்துவிட்டு கர்த்தருக்குள் சந்தோஷமாய் இருக்கும் பொழுது கர்த்தர் நம் சரீரத்தில் ஒரு புதிய பலனை கட்டளையிடுவார். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே நம்முடைய பலன். கர்த்தருக்குள் பயப்படுங்கள். கர்த்தருக்கு பயப்படுதல் ஆயுசு நாட்களை பெருக பண்ணும். துன்மார்க்கருடைய வருஷங்களோ குறுகி போகும். நாம் கர்த்தருக்கு பயந்து வாழும் பொழுது கர்த்தர் நமக்கு தீர்க்க ஆயுசு நாட்களையும் பலனையும் கட்டளை இடுவார். ஒவ்வொரு நாளும் அவருக்கு பயந்து அவரது கட்டளைகளில் நடக்க வேண்டும். அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். தீமையை வெறுப்பதே கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். பரிசுத்தமாய் வாழ வேண்டும். கர்த்தருக்கு பயப்படும் பொழுது மரண கண்ணிகளுக்கு தப்பலாம். நீதிமொழிகள் 14:27 படி வேதத்தில் நாம் பார்க்கிறோம், கர்த்தருக்கு பயந்து வாழ்ந்தவர்களின் ஆயுசு நாட்கள் பெருகும். தாழ்மைக்கு கர்த்தருக்கு பயப்படுதலுக்கு வரும் பலன் ஐஸ்வர்யமும் மகிழ்ச்சியும் ஜீவனும். கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைக்கும் பொழுது நம் சரீரத்தில் ஒரு செழிப்பு உண்டாகும். செழிப்பு என்றால் பொருளாதாரத்தில் மட்டுமல்ல, சரீரத்தில் செழிப்பை உண்டாக்குவார். பலவீனம் வரும் பொழுது கர்த்தர் என் பலவீனத்தை மாற்றுவார், வியாதியில் இருந்து சுகம் தருவார் என விசுவாசிக்கும்போது பரிபூரண சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நம் தேவனாகிய கர்த்தரையே சேவிக்க கடவீர்கள். அவர் உன் அப்பத்தையும் உன் தண்ணீரையும் ஆசீர்வதிப்பார். வியாதியை உன்னிலிருந்து விலக்குவேன். கற்பம் விழுகிறதும் மலடும் உன் தேசத்தில் இருப்பது இல்லை. உன் ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவேன். கர்த்தரை நம்பி அவரை சேவிக்கிற நமக்கு கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளை நம்பும் பொழுது நிச்சயம் அவர் நம் வியாதிகளை மாற்றி ஆயுசு நாட்களை பூரணப்படுத்துவார். அவரை நம்புகிறவர்களுக்கு
குறைவில்லை என்ற வசனத்தின்படி கற்பம் விழுதலும் மலடும் நம் குடும்பத்தில் இருப்பது இல்லை. எனவே அவரை முழுமையாக நம்புங்கள். அவர் தாமே நம்முடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு நம்முடைய நோய்களை சுமந்தார். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகுகிறோம். ஆண்டவரை நம்புவது ஒரு அனுபவம், அவரை சார்ந்து கொள்வது என்பது வேறு ஒரு அனுபவம். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவார் என்பது நம்புவது. ஆனால் என்னை பலப்படுத்த நீர் ஒருவர் மட்டும்தான், உம்மால் தான் முடியும் என்பது அவரை சார்ந்து கொள்வது. எனவே வேறு மனிதனையோ அல்லது நம் பணத்தையோ பலனையோ சார்ந்து கொள்ளாமல் கர்த்தரை சார்ந்து கொள்ளும் பொழுது பவுலை போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என அடிக்கடி சொல்லுங்கள். என் துக்கங்களை நோய்களை சுமந்தீரே, எனக்கு அற்புதம் செய்ய உம்மால் மாத்திரம் முடியும் என அவரை உறுதியாய் பற்றி கொள்ளும் பொழுது, ஆசா ராஜாவை போல அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலம் உள்ளவனாகிலும் பலனற்றவனாகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ளா விடாதேயும் என்றான். விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை இரட்சிக்கும். கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். பலவீனங்கள் அல்லது வியாதிகள் வரும்பொழுது நாம் தேவனை நோக்கி விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டும். ஜெபத்தை கேட்கிற தேவன் நம் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்து சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவார். எசேக்கியா ராஜா ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணின பொழுது 15 வருடங்கள் கூட்டி கொடுத்தார். நம்மையும் குணமாக்க வல்லவராய் இருக்கிறார். ஜெபம் அற்புத மாற்றங்களை கொண்டு வரும். ஜெபிக்கும் பொழுது நம் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். என் கர்த்தருடைய வசனத்தை நம்புங்கள். என் மகனே, என் வார்த்தையை கவனி. என் வசனங்களுக்கு உன் செவியை சாய். அவர்கள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக. அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள். அவைகளை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவைகள் ஜீவனும் அவர்கள் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமும் ஆம். நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் 22. கர்த்தருடைய வார்த்தைகளை கவனமாக வாசித்து தியானிக்கும் போது அவைகள் நம் சரீரத்துக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறது. வசனத்தை வாசிக்க வாசிக்க நமக்குள் இருக்கிற கவலைகள் மாறும். ஒரு நம்பிக்கை விசுவாசம் பெருகும். இந்த விசுவாசம் நம் சரீரத்தில் ஒரு அற்புத மாற்றத்தை உண்டாக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நம்புங்கள், அதை பிடித்து கொள்ளுங்கள். நம் சரீரத்தில் ஒரு புதிய மாற்றத்தையும் பலனையும் உணருவோம். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. உன் இருதயம் என் கட்டளைகளை காக்க கடவது. அவைகளை உனக்கு நீடித்த நாட்களையும் தீர்க்க ஆயுசையும் சமாதானத்தையும் பெருக பண்ணும். கண்களின் ஒளி இருதயத்தை பூரிப்பாக்கும். நற்செய்தி எலும்புகளை புஷ்டி ஆக்கும். என் மகனே, கேள், என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள். அப்பொழுது உன் ஆயுசின் வருஷங்கள் ஆசீர்வாதமாகும். நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டால், நான் எகிப்துக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்கிறார். அவருடைய வார்த்தையை நம்பி பிடித்து கொள்வது மாத்திரமல்ல, அவர் வார்த்தையின்படி வாழ நம்மை அர்ப்பணிக்கும் பொழுது அவரே நமக்கு பரிசுத்தராய் இருப்பார். கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது ஒரு பலன் உண்டாகும். அதே வேளையில் பலனை பெற்றுக்கொள்ள, சுகத்தை அனுபவிக்க
நீண்ட நாட்கள் வாழ வேதத்தில் பல வசனங்களையும் வழிகளையும் வாக்குத்தத்தங்களையும் தேவன் வைத்திருக்கிறார். அவைகளை பிடித்து ஜெபிக்கும் பொழுது, அவைகளை விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணும் போது நம் சரீரத்திலே மாபெரும் மாற்றத்தை காண முடியும். ஏனென்றால் தேவ வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறம் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கண்ணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதையும் இருதயத்தின் நினைவுகளையும் யோசனைகளையும் வரையறுக்கிறதாயும் ஜீவனும் வல்லமையும் உள்ளது என நாம் வாசிக்கிறோம். எனவே வாக்குத்தத்தங்களை பிடித்து கொள்ளுவோம். பரிசுத்த ஆவி நம் இடத்தில் வரும்பொழுது நாம் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடையாந்தரியமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய பலன் வருகிறது, உணர முடியும். உள்ளான மனிதனில் பலன் அடைந்தாலே நம் வெளியுள்ள சரீரம் பலனடைந்து விடும். கேளுங்கள், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுவான். ஒருவேளை ஏற்கனவே அபிஷேகம் பெற்றவர்களாய் இருப்பீர்களானால் பலவீனமான சூழ்நிலையில் ஆவியில் நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள், அந்நிய பாஷைகளை பேசுங்கள். அப்பொழுது உங்களை அறியாத ஒரு புது பலன் உங்களை நிரப்பும். அந்த பலனே உங்கள் சரீரத்தில் புத்து உணர்ச்சியையும் சுகத்தையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. நம் ஆண்டவர் நமக்கு தரும் பலன் ஆச்சரியமானது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போவார்கள். பிரியமானவர்களே, கழுகு வயதானாலும் திரும்பவும் அதற்கு ஒரு புதிய பலன் கிடைக்கும். அதை போலத்தான் நாமும் தேவனுக்கு காத்திருந்தால் திரும்பவும் புதிய பலன் தருவார். நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார். கழுகுகளுக்கு சமமாய் உன் வயது வாழ வயது போல் ஆகுகிறது. காண்டா மிருகத்துக்கு ஒத்த பலன் அவர்களுக்கு உண்டு. காண்டா மிருகம் எவ்வளவு பலன் உள்ளதல்லவா, பார்க்கும்போதே அதை அறிந்து கொள்ள முடியும். அதை போன்ற ஒரு பலனால் தேவன் நம்மையும் பலப்படுத்துவார். கொழுத்த கன்று போல பலன். மல்கியா 4:2 என் நாமத்துக்கு பயப்படுகிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டிகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நாம் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளைப் போல வளருவீர்கள். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் தேவனுடைய பலனும் ஆரோக்கியமும் இறங்கி வருகிறபடியால் அவர்களுக்குள்ளே சாதாரணமான கன்று அல்ல, கொழுத்த கன்றுக்குள்ளேயுள்ள பலன் இருக்கும் என்பதில் ஒரு சந்தேகமும் இல்லை. இதோ போரடிக்கிறதற்கு நான் உன்னை புதிதும் கூர்மையுமான பற்களுமுள்ள யந்திரமாக்குகிறேன். நீ மலைகளை மிதித்து நொறுக்கி குன்றுகளை பதருக்கு ஒப்பாகி விடுவாய். ஆண்டவர் நம்மை பலப்படுத்தும் பொழுது நாம் ஒரு யந்திரம் போல மாற முடியும். கண்மலையை கூட நொறுக்கக்கூடிய பலனால் நம்மை நிரப்ப வல்லவராய் இருக்கிறார். சத்துருவின் கோட்டைகளை அழிக்கக்கூடிய பலனால் தேவன் நம்மை நிரப்புவார். பிரியமானவர்களை, ஆண்டவரை நோக்கி, அப்பா என்னையும் பலப்படுத்தும், இப்படிப்பட்ட பலனால் என்னை நிரப்பும் ஐயா என்று கேட்கும் பொழுது ஆண்டவர் நம்மையும் நம் பலனால் நிரப்புவார். நாம் சுக வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். கர்த்தர் நம் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமேன்.